ஒண்ணு சொன்னீங்க, அந்த படிப்பு அப்பாவை வெள்ளையன்னு சொல்ல வைக்கிறது என்னை சார்ந்து. ரீசெண்டா நீயா நான் பார்க்கும்போது இந்த டாக்டர் சொன்ன ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. படிப்பு எங்க அப்பாவை வெள்ளையாருன்னு சொல்லுது, என்னைய சாருன்னு சொல்லுது. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு பணக்கார பெண் இந்த டாக்டர் கிட்ட ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னால அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லாவே மாறிச்சு. ஒரு நாள் ரொட்டீன் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. அப்போ வெள்ளையான ஒருத்தர் கையில பையோட நிக்கிறத நோட் பண்றாங்க. இந்த வெள்ளையா வேற யாரும் இல்ல, அந்த அம்மா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரர். உள்ள டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தந்ததும் அந்த அம்மா சொல்றாங்க, டாக்டர் சார், வெளியே நிக்கிறவரு எங்க வீட்ல வேலை பார்த்தவர் தான். அவரு ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காரு. பாவம், அவர்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு தெரியல. அவரோட ட்ரீட்மெண்ட் செலவு நான் பாத்துக்கிறேன். நீங்க அவருக்கு செக்அப் பண்ணிடுங்க. டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சரிங்க கண்டிப்பா பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கதவை திறந்து, வெள்ளையா சீக்கிரம் உள்ளவா, டாக்டர் கிளம்பிட போறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப உள்ள வந்த அவரு டாக்டரை பார்த்து, டே குமாரு, அம்மா கால விடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாட்ட வேலை செஞ்ச வெள்ளையன் தான் டாக்டரோட அப்பா.